வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். ஸோ இன்னையோட வந்து பார்த்திங்கன்னா காலாண்டு தேர்வு விடுமுறை வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. இன்னையோட பள்ளி மாணவர்களுக்கான காலாண்டு பொதுத் தேர்வு நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் 1லேருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 9 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா காலாண்டு விடுமுறை விடப்பட வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை அதிரடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வந்து போட்டாங்க. ஸோ அதன் அடிப்படையில் சற்று முன்பு ஊடக தளங்களில் வெளியான தகவல் வந்து என்ன அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். விடுமுறை நாட்களில் பள்ளிகள் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். பள்ளி மாணவர்களுக்கு காலாண்டு தேர்வுகள் இன்றோடு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு. அதாவது அக்டோபர் 5ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 9 நாட்கள் காலாண்டு விடுமுறை அறிவிப்பு. அக்டோபர் 6ஆம் தேதி மீண்டும் பள்ளிகள் துவங்கும். விடுமுறை நாட்களில் பள்ளிகளை நடத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தனியார் பள்ளிகள் இயக்குநரகம் வந்து பார்த்திங்கன்னா வார்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் 1லேருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான குவார்ட்டர்லி ஹாலிடே வந்து பார்த்தீங்கன்னா 9 days. ஸோ இன்னையிலேருந்து கிட்டத்தட்ட அக்டோபர் 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு 9 நாட்கள் பள்ளிகளுக்கு விடுமுறை. சரிங்களா? ஸோ இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயினாக வந்து 10th 11th 12thலாம் இருப்பாங்க. அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சிறப்பு வகுப்புகளும் வந்து நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்க்குலரை வந்து தனியார் பள்ளி இயக்குநரகம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிறப்பு வகுப்புகள் கூடாது. காலாண்டு விடுமுறையில் தனியார் பள்ளிகள் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது. தனியார் பள்ளிகள் இயக்குநரகம் சுற்றறிக்கை. இன்றுடன் காலாண்டு தேர்வு முடிந்து விடுமுறை தொடங்கும் நிலையில் விதிமுறைகளை மீறி சிறப்பு வகுப்புகள் நடத்தும் தனியார் பள்ளிகள் மீது நடவடிக்கை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தோன்னா குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே 9 days 1லேருந்து 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவர்களுக்கு விடுமுறை. ஸோ இந்த விடுமுறை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ண வேண்டாம். ஸோ ஒரு 5 days 6 days வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ரிமைனிங் இருக்கக்கூடிய டேஸில் தொடர்ந்து 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சரிங்களா? எக்ஸாம் வந்து சீக்கிரம் வந்துடும். இந்த வருஷம் எலெக்ஷன் இருக்கிறதுனால முன்கூட்டியே எக்ஸாம் 12th 10th எக்ஸாமினேஷன்லாம் கண்டக்ட் பண்ணி ரிசல்ட்டும் சீக்கிரமாக வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி மீட்டிங் வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ அதனால் தொடர்ந்து வந்து படிச்சுக்கிட்டே வாங்க. +1க்குமே வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் காரணமாக தான் வந்து அந்த பப்ளிக் எக்ஸாமு கேன்சல் பண்ணியிருக்காங்க. 10th 12க்கு கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன் இருக்குது. சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருவாங்க. ஸோ அதனால் தொடர்ந்து எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ விடுமுறையில் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாயும் பண்ணுங்கள், ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் அப்டேட்டு. ஸோ உங்களுடைய ஹாலிடே என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி ஹாலிடே ரிலேட்டடாக லேட்டஸ்ட்டாக வெளியான அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வைங்க. ஸோ அப்போ தான் தொடர்ந்து நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய அப்டேட்லாம் நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். தேங்க்யூ.